இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனே, இந்த ஐடியாவது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சித்தப்பா. கும்பாபிஷேகத்தை நிறுத்த நாம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். காளியம்மாவோட பிளான் ஆகுது சக்சஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? எல்லாரும் என் பேத்திங்க தான். அவங்க எதிரிலே சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரீங்களாம்மா? என்னடா இவன்? சரி வா வா அந்த பக்கம். என்னப்பா, என்ன விஷயம்? நான் ஒன்றும் இல்லைம்மா. உங்க பேரனை ஊர் எல்லையில யாரோ கத்தியால குத்தி போட்டுட்டாங்கம்மா. ஏய், அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காருமா. அதை சொல்றதுக்கு தான் உங்களை தனியா கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? என் பேரனை கத்தியால குத்திட்டாங்களா? உண்மையாவாடா சொல்ற? கையாலும் தான்மா சொல்றேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து கத்தியால குத்துறத என் 2 கண்ணால நான் பார்த்தம்மா. தடுக்கலான்னு தான்மா நினைச்சேன். தடுக்க போனா என்னையும் குத்திருப்பாங்கம்மா. அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வேகமா வந்தேன். நீங்க உடனே போய் அங்க பாருங்கம்மா. யாரையா குத்துனாங்க? யாரு குத்துனாங்கன்னு தெரியலம்மா. நீங்க சீக்கிரம் போய் பாருங்கம்மா. ஐயோ பாவீங்களா, ஐயோ. அம்மா, தாயே, மகமாயி, என் பேரனை யாரோ கத்தியால குத்திட்டாங்களாமே. ஐயோ, என் ஈரக்கொலையே நடக்குதே. நான் என்ன செய்வேன்? எங்கன்னு போய் அவனை தேடுவேன்? அம்மா. பாட்டி, என்ன பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா கண்ணு, நான் சொல்றேன், நீ பதறாத. யாரோ 4 பேர் சேர்ந்து என் பேரனை கத்தியால குத்திட்டாங்களா? என்ன பாட்டி சொல்றீங்க? கார்த்தியை கத்தியால குத்திட்டாங்களா? இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ இது உண்மையா தோணல. அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்மள பதட்டப்படுத்தி பாக்குறதுக்காக போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நம்பாதீங்க பாட்டி. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். நீங்க தனியா போக வேண்டாம். வாங்க, 2 பேரும் சேர்ந்து போலாம். வேண்டாம் கண்ணு, நீ வரக்கூடாது. உங்க அப்பா வேட்டையாடிட்டு கோயிலுக்குள்ள வரும்போது நீங்க யாரும் கோயிலை விட்டு வெளியே போக கூடாது தாயி. நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. பார்த்து போங்க பாட்டி. ஏதாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ இரு, நான் வரேன். சித்தப்பா, காளியம்மா, நீ என்ன பண்றீங்க? என்ன, உன் பேரனை தேடி வந்தியா? அது எப்படி உனக்கு தெரியும்? உன் பேரனை யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்களே. அடி பாவி, நீதான் என் பேரனை ஆளை வச்சு கத்தியால குத்தினியா? அவன் உனக்கு என்னடி துரோகம் செஞ்சா? எதுக்கு நீ இந்த வேலையை செஞ்ச? நீனு திருந்தவே இல்லையா? 10 வருஷமா நெஞ்சுக்குள்ளேயே எரிஞ்சுகிட்டு இருக்கிற பகை, அத அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? உன்ன இவ்ளோ நாள் விட்டு வச்சதே தப்பு. இனிமே சும்மா விட மாட்டேன். ஏய், நீயும் உன் புருஷனும் சேர்ந்து அவ்வளோ பெரிய தப்ப பண்ணீங்க. அதனாலதான் என் புருஷன் பஞ்சாயத்தை கூட்டி உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறியா? ஊரை விட்டு துரத்துனது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும்ல. இனிமே உன் குடும்பம் நிம்மதியாவே இருக்க முடியாது. என் பேரனை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, செஞ்சிருக்கவும் மாட்டேன். அந்த ஆளு உன் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கான், கத்தியால குத்திட்டாங்கன்னு. அப்படிதானே? ஆமா, பொய் சொல்லிதான் உன்னை வர வச்ச. என்ன உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏய், ஒழுங்கு மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடு. என் பேரங்கிட்ட மட்டும் நடந்ததெல்லாம் சொன்ன, அவன் உன்னை உயிரோடவே விட மாட்டான். ஜாக்கிரதை. பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் ஆளு காணுமே. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் புரியலையே.
வேண்டாம் காளியம்மா, வேண்டாம். போயிடு. ரொம்ப வீணா விலை கொடுத்து வாங்காத, போயிடு. காளியம்மா வேண்டாம், சொன்னா கேளு. ஏய் கிழவி, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நிம்மதியா போய் சேரு. செத்து தொலை. ஆ? என்ன காளியம்மா, என்னாச்சு? காரியத்தை முடிச்சிட்டியா? அந்த கிழவியை போட்டு தள்ளிட்டீங்களா சித்தி? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எல்லாம் நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு. கிழவி தனியா வந்து மாட்டுனா குத்திட்டேன். சூப்பர் காளியம்மா, உசுர் போயிருச்சா? அது வந்து என்ன சித்தி குழப்பமா சொல்றீங்க? கிழவி சாகலையா? தெளிவா சொல்லு காளியம்மா. நல்லாவே குத்திட்டேன். அவளை இன்னும் 4 குத்து குத்தி மூச்சு அடங்குறத பார்த்துட்டு வரணும்னு தான் நினைச்சேன். அந்த கிழவி சாகிறத வேற எதுக்கு பார்த்துக்கிட்டு அதான் வந்துட்டேன். முருகா,